be a living testimony like Paul. பவுலை போல ஜீவனுள்ள சாட்சியாக வாழுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:22 அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது? 22 ஆனாலும் 21 கூட படிக்கிறேன். யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். என்னை கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சியாயிருக்கிறேன். கவனித்து கேளுங்கள், கவனித்து கேளுங்கள். கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். They have taken all the efforts. கொலை செய்வதற்கு அரசாங்கம் அவர் கையில் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை ஆழமான வார்த்தை. தேவன் அவன் ஜீவியத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். அந்த வார்த்தை படிக்கிறேன். அவர் சொல்லி இருந்தபடியே அவனை கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை I want to testify, சாட்சியாய். வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தையிலே 23ஆம் வசனத்திலே 3ஆம் வசனம், தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே வேறொன்றையும் நான் சொல்லுவதில்லை. தைரியமான ஒரு சாட்சி. 22 சிறியோருக்கும் பெரியோருக்கும் நான் சாட்சியாய் வருகிறேன், சாட்சி கூறி வருகிறேன். நிகழ்கால தொடர்நிலை சாட்சி கூறி வருகிறேன். எப்ப தெரியுமா? அந்த 19 சொல்கிறது, அவனை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ராஜாவின் பிரயத்தனம். கர்த்தருடைய வார்த்தை, அவன் சாட்சியாய் நின்றான். He testified like Paul. என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளையே, அவன் சொன்ன வார்த்தை அவருக்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். இதனாலே என்னுடைய செய்தி என்னவென்றால், திரும்ப ஒரு முறை, obey like Abraham, suffer like Moses. மோசேயை போல பாடுபட அர்ப்பணியுங்கள். யோசேப்பை போல விலகி ஓடுங்கள். எலியாவை போல நின்று பிடியுங்கள் ஆகாவுக்கு முன்பாக. அடுத்த வார்த்தை, தானியேலுக்கு முன்பாக அந்த பெர்சிவியரன்ஸ், அந்த உறுதித்தன்மை. சாதனையாளர்கள் பேதுரை போல. அதுக்கு வந்து யாருமே இல்லை. சாதனையாளராய் பவுலை போல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் சாட்சிகளாய் வாழ இறக்கம் செய்யும். பவுலை போல கீழ்ப்படி